அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். மக்களே, மலைப்பாறையின் உச்சியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருப்பவன் பாங்கு சொல்லி தொழுவதை பார்த்து உங்கள் இரட்சகன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அபூ தாவூத், ஹதீஸ் எண் 1017. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு உபதேசத்திலும் நம்முடைய மறுமையை வளப்படுத்திக் கொள்வதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன என்பதற்கு ஆதாரமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இந்த உபதேசத்தின் மூலமாக ஒரு படிப்பினையையும் ஒரு தகவலையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். படிப்பினை என்னவென்று சொன்னால், நாம் எங்கிருந்தாலும் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் அல்லாஹுக்குரிய அந்த கடமையை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற படிப்பினை. தகவல் என்னவென்று சொன்னால், தனியாக தொழக்கூடியவராக இருந்தாலும் பாங்கு சொல்லி தொழுவதின் மூலமாக நம்முடைய செயலால் நம்மை படைத்த அல்லாஹுவை நாம் மகிழ்ச்சி அடைய செய்கிறோம் என்கிற தகவல். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மறுமையை வளப்படுத்திக் கொள்வதற்காக நாம் தேடக்கூடிய நன்மைகளுடன் அல்லாஹுடைய மகிழ்ச்சியும் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அதை விட பெரும் பாக்கியம் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. இது போன்ற உபதேசங்களை கவனத்திலே கொண்டு நடைமுறைப்படுத்தி நம்முடைய மறுமையை நலமானதாகவும் வளமானதாகவும் ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. நாமும் அதற்காக முறையான முயற்சிகளில் ஈடுபடுவோமாக. வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.